உடனே அவர் என்ன செய்கின்றார், அந்த 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 அவங்க வந்து கேட்ட வரம் சரிதானே. ஏன்னா வாழ்க்கைக்கு வந்து இவங்க கேட்கறது நம்ம இந்த உலகத்துல வாழணும்னா குழந்தைகளுக்கு என்ன இது பண்ணணும், நம்ம மனைவியை கரெக்டாக பாதுகாத்துக்கணும், நம்மளுடைய கடமையை கரெக்டாக செய்யணும், நம்மளுடைய தாய் தந்தையரை கரெக்டாக பார்த்துக்கணும், நம்மளுடைய எல்லாருமே நம்ம இது பண்ணணும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில்? அப்போ வந்து இந்த 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 ஆசை வந்து வேண்டுமே, இந்த ஆசையை நாம் வந்து நிவர்த்தி பண்ணி ஆகணுமே என்று ஈஸ்வரன் நினைக்கின்றார். உடனே அதை என்ன செய்கின்றார், அந்த இதுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே என்று சொன்ன உடனே அங்கே மகாவிஷ்ணு உடனே சொல்லுகின்றார், நீங்க வந்து இந்த பேய்களுக்கு, அதாவது இப்பொழுது வந்து இந்த ஆசையை நீங்கள் சரி பண்ண வேண்டும் என்றால் யாரை அழைக்க வேண்டும்? நாரத முனிவை நீங்கள் அழைக்க வேண்டும். நாரதன்னா யாரு? உடனே எங்கேயோ ஒரு நாரத முனி அங்கே வீணையை சுத்திட்டு இருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை. நாரதர் என்றால் நம்மளுடைய அதாவது வந்து இது செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா என்று நடுவாக நிற்பவர். அவர் செய்யவும் சொல்லுவாரு, செய்யாதேன்னு சொல்லுவார். அதான் நாரதர். அவரை அழைத்து நாம் இவர்களுடைய ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் இதெல்லாம். அது யாருக்கு? இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு நடக்கின்றது. நாம் வந்து இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால் திருமணம் செய்து விட்டோம், குழந்தைகளுடன் வாழும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் அவசியம். அவள் வந்து நான் இந்த மாலையை போட்டுட்டு நான் 20 நாள் எவ்வளோ நாள் தவம் இருக்கிறேன் அப்படி இப்படி இருந்தால் முடிஞ்சு போச்சா? இல்லையா? நம்முடைய இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ளும். அப்படி இருக்கும்போது என்ன செய்கின்றார், அந்த நடுவாக அதை செய்யாத என்பார் யார்? நாரதர் தான். அந்த ஆசை இது சரியான ஆசையா, இது தவறான ஆசையான்னு அவரே ஒரு தோண்டி விட்டுட்டு அதை வந்து என்ன செய்வார், வேடிக்கை பார்த்துட்டு அதை நிகழ்த்துவதற்கு, அதை முடிப்பதற்கு நமக்கு காரணமும் சொல்லுபவர் தான் நாரதர். அதான் நாரதர் கலவம் நன்மையில் முடியும் அப்படின்னலாம் ஹிந்து தர்மத்தில் இதெல்லாம் சித்தர்கள் சொல்லி தந்தது. அற்புதமான விஷயங்கள். அப்படி வந்து சொன்ன உடனே அங்கே அந்த நாரதரை அழைக்கின்றார்கள். அப்போது ஈஸ்வரரும் அந்த முனியை வருத்தி எப்படியே சொல்லி ஏழ்பித்து அனுப்பிடவே மாமுனியும் சம்மதித்து வாரம் வேண்டிய பேய்களுந்தான் தாமுனிந்து பூலோகம் தண்ணீலே வந்திடுமாம். பேய்பூலோகமதில் போயிடவே ஈஸ்வரரும் ஆயனாரோடே அருளுவாரன் போரே கைலை இருளை கடத்தி வைக்காதிருந்தால் அகிலமதிலிருப்போம் இல்லையே அச்சுதரே. அப்போது மாயவனார் ஆதீதனை நோக்கி எப்போது நீங்கள் எல்லோரும் மிக்கவேதான் நன்றாக ஆண்டிகள் போல் நற்றாவடங்களிட்டு பண்டார விஷமதாய் பாதிந்திருங்கோ என்று சொல்லி நடந்தார் ஸ்ரீரங்க நகரிதனில் எம்பெருமாய் மாயனூரை மாறாமல் வாய்த்த மேலோகமுள்ளோர் ஈசர் முதல் ஆண்டியன இருந்தார் காணம்மானை ஆனதால் கலியன் அங்கே அணுவிலகி மனமனு போலே வாழ்ந்திருந்தார் அம்மானை பூலோகமெல்லாம் பொய்யான மகளியன் மாலோசனை இழந்து மாறியே மானிடவர் சாதியினம் பிரித்து தடுமாறி மானிடவர் ஊதினங்களாக ஒன்று கொண்டு எளிதாய் பிறட்டுருட்டாய் மானிடரை
பீலமுள்ளோர் தான் அடித்து மரட்டும் போரட்டுடனே மானீச நாளுகையில் மாறியது பொழிந்து வைகைய அது உடைத்து ஏனி வழிந்து ராட்சியத்தை தான் எடுக்க வெள்ளம் பெருகி வெம்மருண்டதம்மானே. ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே நாராயணர் சொல்லுகின்றார், ஐம்புலன்களில் நல்ல உள்ளத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நாராயணர் சொல்லுகின்றார், ஈஸ்வரரே நீங்கள் ஆண்டி போல் இருங்கள். ஆண்டின்னா என்ன? உடனே நீங்க காவி கட்டிட்டு களத்துல ருத்ராட்ச மாலை போட்டுட்டு இருக்கிறது ஆண்டி இல்லை. அதாவது வாழ்க்கையில் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எத்தனை பெருமை இருந்தாலும் எல்லாம் எனது அடக்கி இதெல்லாம் அழிந்து போவது, இதெல்லாம் நம்மளுடைய காலத்து சீக்கிரமாக அழிந்து போவது என்ற அந்த அந்த எல்லாம், அதாவது தாமரை இலையில் தண்ணி போல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இந்த உலகத்தில் தான் வாழ வேண்டும். தண்ணீரில் தான் தாமரை இலை இருக்கின்றது. ஆனால் அந்த தாமரைக்கு மேலே தண்ணீர் ஒட்டவே ஒட்டாது. அதேபோல் எவ்வளவு நமக்கு பெருமைகள் இருக்கின்றதோ, எவ்வளவு நாம் சிறந்தவராக இருக்கின்றோமோ, எவ்வளவு நமக்கு அறிவு இருக்கின்றதோ, எவ்வளவு பெருமை நமக்கு இருக்கின்றதோ எல்லாம் அடக்கி என்ன செய்ய வேண்டும்? ஆண்டிகள் போல், எதுவுமே இல்லாதது போல், நான் இன்னும் 8 நாளையில் செத்து விடுவேன், எனக்கு நான் அந்த இது வேதத்தின்படிதான் நான் வாழ்வேன், நான் ஒழுக்கமாகத்தான் வாழ்வேன், நான் மந்திரமலையை கடைவேன், நான் தர்மத்துக்காக இங்கே துணை நிற்பேன், அந்த அப்படி ஆண்டிகள் போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் இங்கே அழிந்து விடுவது, இந்த வாழ்க்கையில இதெல்லாம் அழிந்து விடுவது என்ற எண்ணத்துடன் அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அதனால அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த களி அங்கிருந்து அழிகின்றது, தள்ளி செல்லுகின்றது. அப்படியும் இருக்குங்க காலத்தில் என்ன செய்கின்றது? அங்கே அந்த பூலோகத்தில், அதாவது கீழே இந்த உலகத்தில் என்னவாக ஆகின்றது? அந்த வெள்ளம் அதிகமாக மழை பெய்து வெள்ளம் அந்த அணை உடைக்கின்றது என்று சொல்லுகின்றார். வைகைனா இன்னைக்கு இருக்கிறது காமராஜர் கட்டிய வைகைனா, அன்று இங்கே சொல்லி கொண்டு வருவது அந்த அரிகோபால சிஸ்டர் அந்த உதாரணத்துக்காக கரிகாலன் சோழன் கட்டிய கல்லணையைத்தான் சொல்லுகின்றார். அப்போ இங்கே இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், முக்கியமான விஷயம். ஏன்னா என்னடா இது வைகைன்னு சொல்றாரு அப்படின்னலாம், வைகை பேரு தான், அதெல்லாம் சும்மா ஒரு அணை உடைக்கின்றது, அவ்வளவுதான். அது எந்த அணையா இருந்தாலும் ஒரு அணை உடைக்கின்றது, அங்கே நிகழ்கின்ற நிகழ்ச்சியை தான் நாம் பார்க்கணும். உடனே இந்த அணை அங்கே இருக்கு, அந்த அணை, நாளை நீங்க ஒரு இதில் பேசிட்டு இருக்கும்போது வைகை அணை எப்படா உடைச்சது, எவன்டா இதை சொன்னது அப்படின்னலாம் கேட்டுருவாங்க. கண்டிப்பா கேட்பாங்க இல்லை? இதுதானே முக்கியம். அங்கே இது என்னது? ஒரு அணை உடைக்கின்றது. அழகா தண்ணீர் நம்ம பார்த்துருக்குறோம். தண்ணி பயங்கரமா மழை பெய்யுது, தண்ணி வரும்போது நிறைய அந்த குளங்கள் கூட உடச்சி போயிடும். ஆனால் அதோட கரையை தாங்காது. மழை ஃபுல்லாக தண்ணி நிற்கும்போது அந்த தண்ணி ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும், அந்த இது உடச்சி போயிடும். அதே போல் இங்கே அந்த அணை உடைக்கின்றது. அதை இங்கே சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியமான நிகழப்போது பார்த்துட்டுங்க. உள்ள மகிழ் சோழனுக்கு உடனே தானாலோடி மனு நீதி கவலவாம் வைகை அடையாதிருந்தால் இனி தேசம் தன்னை யாம் தேட நியாயமில்லை ஊரை அறித்து பூவரிதனில் கொண்டேகும் பாறை மீகாலும் பக்தியுள்ள சோழமன்னாம் என்று கூடியானவர்கள் ராசனுக்கே உரைத்து அன்றுதான் வைகை ஆணை அடைக்க வேணுமென்று எல்லா வகை சாதி இப்போ வரவழைத்து வல்ல புகழ் மன்னன் வைகை அணையில் மண்ணோடு கல்லும் மரங்கள் மிக வைக்கோலும் என்ன என்ன கூடாத ஏது வகையானதெல்லாம் கொண்டு அணையில் கூறிட்டு தான் அடைக்க
அன்று அடைபடாமல் அறிவழிந்து சோழ மன்னன் ஐயோ பாழாக அவனீதான் போகுதன்று மெய்யோடு மெய்குளறி வெம்மருண்டு நிற்கையிலே கோளனென்ற மானீச கூலத்தில் ஓதித்து வந்த இளனொரு பொல்லாதான் என் சொல்வானம்மானே மன்னவனே இந்த வைகை மாலை எடுத்து வைத்தாலும் இன்னமீது கேளாம் ஏலாது நம்மாலே தெய்வகுல சான்றோராய் சித்திர மகாளி கையதுக்குள் பிள்ளையன கட்டாய் வளருகிறார் அந்த சான்றோரை அழைத்து இங்கே கொண்டு வந்து இந்த அணை அடைக்க ஏழுமென்றானம்மானை அப்போது சோழன் அந்நீச கலியதினால் இப்போதே மயங்கி என் சொல்வான் மன்னனுமே மந்திரியே நம்முடைய வாய்த்த படைத்தலைவா நன் தந்திரியே நீங்கள் சென்று சான்றோரை தான் கூட்டி வாருமென்று சொல்லி மன்னவனின் எவிடவே சேருமென்று சொல்ல சேவகர்கள் தான் மீறைந்து அழைத்து வந்தார் சான்றோரை அரசன் மிக கொண்டாடி தழைத்த புகழ் சான்றோரை சந்தோஷமாக இப்போ வைகைதனை அடைக்க வழிவாறு என்றுரைத்தார் செய்கை மூடி சான்றோர் தேச மன்னரோடு உரைப்பார் நல்லதல்ல மன்னவனே நம்மோடீது உரைக்க இல்லை இந்த வேலை இதற்கு முன்னே கேட்டிலையோ வெட்டாப்படையை வெற்றி கொண்டோமும் மாலே பட்டாங்கை எல்லாம் பகர்ந்தாரே சோழனுடன் மாய கலியதினால் மன்னவனும் கேளாமல் நியாயமொன்றும் போகாது நாளி மொழிகள் பேசாதே குட்டையினால் மண்ணெடுத்து குளக்கரையை தான் அடைக்க கெட்டியல்லால் வேறு கருவீதங்கள் பேசாதே என்றுரைக்க சான்றோர் இயம்புவாரம்மானை நன்று நன்று மன்னவரே நமக்கு வழக்கது அல்லவே இவ்வேளை ஒன்றும் எங்களோடு ஈயாமல் எவ்வேளை சொல்வீரோ யாமதுக்குள்ளாகுதென்றார் கேட்டந்த மன்னன் கிறுக்க மூடனிருக்கி திட்டினான் சான்றோரை சீனந்தான் கணம்மானை அப்போது சான்றோர் அதற்கு செய்யாமலே நின்றார் இப்போது சோழன் ஏது சொல்வானம்மானை நான் வேலை சொன்னால்
நகட்டுவதோ உங்களுக்கு தான் பாரும் என்று தந்தள கர்த்தருடன் வேலை கொள்ளும் என்று விசை காட்டி நான் கெடுவான் துலமறியாமல் துள்ளியே செவுகர்கள் சூழ வளைந்து துய்ய சான்றோர்களையும் வேளாம்பலதை விட்டு பீடித்திடவே சான்றோர் அடுக்கல் சார வகையில்லாமல் மீண்டகல தோற்று வெளியிலே நின்றிடவே அப்போது சோழன் அவன் நானை கொண்டு வந்து இப்போது சான்றோரை எரி பீடித்தனாம் சான்றோர்கள் சோழனையும் தட்டப்படாதனவே நன்றியுடன் நின்றார் நாடியவன் விடுத்து கூட்டையட நின்றிடவே கூடாதென உரைக்க தட்டினான் வைகையிலே தலையை சான்றோர் தனக்கு ஆனைதனை வீட்டு அரசனந்த சோழ மன்னன் சேனை தலைவர் சிறந்த சான்றோர்கள் தன்னில் கொண்டார் ஒருவனையும் குளக்கரையில் அம்மானை பின்னால் ஒருவனையும் பிடித்து கொண்டு வாருமென்று குட்டையெடன்று கூறினான் மாபாவி திட்டமுடன் நாடாண்ட தெய்வகுல சான்றோர் முன்னிறந்த மன்னலிலும் மோசமோ நாங்களுந்தான் இன்னும் இந்த குட்டை யாங்கள் தோழோம் என்றனராம் பின்னும் அந்த சோழன் பிடித்து ஒரு வந்தனையும் கொண்டான்கான் வைகைதனில் குஞ்சரத்தை விட்டிடறி நன்றி மறந்து நாடாண்ட சோழ மன்னன் கொண்டான் 2 குலதெய்வ சான்றோரை அப்போது வித்யாதர முனிவர் அவர்தான் அறிந்து செப்போடு ஒத்த திருமாலருகேகி மாயவரே உம்முடைய மதலை 7 பேரில் காயம் அளித்தான் கரிகால சோழனிவன் என்ற பொழுது எம்பெருமாளப்போது அன்று புட்டேந்தி அவளாட்போல் கோலமது கொண்டு குமாரர்களை குசல் செய்ததும் பார்த்து அன்று வைகை அடைத்து ஆடிகள் மிக வட்டவரும் ஸ்ரீரங்கம் தன்னில் சிறந்த கோபத்தோடே சாரங்கர் வந்து தானிருந்தார் அம்மானை. ரொம்ப நம்ம கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது சோழ மன்னன் அங்கே வைகை அணைத்து விட்டது. ஒரு அரசனோட வேலை என்ன அப்படின்னா அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை. அந்த வைகை அந்த 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 அணை உடைத்து என்ன செய்கின்றது? மக்கள் வீடுகளை எல்லாம் அடித்து செல்லுகின்றது, மக்களை எல்லாம் அடித்து செல்லுகின்றது. அவன் பதறுகின்றான். எல்லாம் யாராக இருந்தாலுமே பதறான ஒரு அரசன்
இந்த மக்களை காப்பவன் என்ன செய்கிறான்? பதறுகின்றான், கலங்குகின்றான், ஒருபடி வருகின்றான். ஏன்னா நிறைய இந்த கல்லெல்லாம் தூக்கி போடுகின்றான், வைக்கோலை போடுகின்றான், மரக்கட்டைகளை போடுகின்றான். எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, எல்லாரையும் வர சொல்லுகின்றான், போட சொல்லுகின்றான். அங்கே அணை அடையவே இல்லை. உடனே அங்கே அந்த ஒருத்தன் சொல்லுகின்றான், மன்னா இந்த 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 வைகை அது வந்து நீ மலையை எடுத்து வைத்தா கூட இது அடையாது. நீ வந்து இங்கே பத்திரகாளியிடம் சான்றோர்கள் வளருகின்றார்கள், அவர்களை அழைத்து வந்து மண் எடுத்து போட்டால் அது அடையும். சான்றோன் உயர்ந்தவன் மண் எடுத்து போட்டால் அடையும். பகவான் வந்து ஒரு இடத்துல அழகா சொல்றாரு. அது எல்லாமே இங்க அகிலத்திட்டமல்ல தான். ஐயா வைகுண்டர் சொல்ல சொல்லி அரிகவலஸ்தர் எழுதுனது. என்ன சொல்லுகின்றார்னால், ஒருவர் வந்து தவமியற்றி கொண்டிருக்கின்றார் இடத்துல. அங்கே வந்து ஒரு பசுவினுடைய கன்றை ஒரு கடுவாய் வந்து பிடிக்கின்றது. அப்போ வந்து அந்த பசு வந்து அந்த முனிவரிடம் வந்து கெஞ்சுகின்றது, என்னுடைய குழந்தையே அந்த புலி பிடித்து விட்டது, அந்த கடுவாய் பிடித்து விட்டது, நீ உடனே வந்து எனக்கு இதை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றது. அவன் வந்து தவம் அழிந்து விடுமே என்று அந்த நவநிலையில் இருக்கின்றான். உடனே வந்து மீண்டும் வந்து அந்த பசுவோடு வந்து சொல்லுகின்றது, நீ ஒரு எழுந்து ஒரு கத்தாவது கத்தும், உடைய சத்தம் கேட்டவுடன் அந்த அந்த கடுவா அந்த புலி பயந்து ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுது. அப்படியும் அவன் கேளாமல் என்னுடைய தவம் தான் முக்கியம் என்று இருக்கின்றான். உடனே அந்த அந்த புலி வந்து அந்த அந்த பசுவினுடைய கன்றை கொண்டு வருது. இவனுடைய தவம் அங்கே அழிகின்றது. அவன் வந்து அந்த நிலைத்திருக்கின்ற அந்த எண்ணம் இல்லாத நிலை அங்கே அழிகின்றது. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த தவம் நிலை கிடைக்கவில்லை. வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு முக்கியமான ஐயா சொல்லுகின்றார், நீ வந்து நீ தினமும் நீ என்ன செய்யணும்? உன்னுடைய குழந்தைகளை நீ சரியாக கவனிக்க வேண்டும், உன்னுடைய மனைவியை எல்லாம் நீ சரியாக நீ பார்த்துக் கொள்ள வேண்டும், உன்னுடன் இருப்பவர்களுக்கு நீ செய்கின்ற கடமையை சரியாக செய்ய வேண்டும். அந்த காலத்தில் நீ தவம் இயற்ற வேண்டும். அதான் உனக்கு தவம். அதுக்கு அந்த காலத்தில் நீ தவமையும் இயற்ற வேண்டும். அவர்கள் அதான் சொல்லுகின்றார். அதான் இங்க என்ன சொல்லுகின்றார், இவங்க என்ன செய்கிறாங்க? நாங்கள் வந்து வெட்டாத படையை வெட்டு சொல்லுங்க பாருங்க, வெட்டா படையே வெற்றி கொண்டோம் உம்மாலே, பட்டாங்கு எல்லாம் பகிர்ந்தார். எல்லாம் பட்டாங்க. அதாவது பெரிய நம்ம சொல்றோம், நான் இவன் அவன் அப்படி இப்படி நம்ம பேசவும் இல்லை, உண்மையா இல்லையா? செயல்ல செய்ய மாட்டோம். பேசுறது வேணா பேசலாம், இது நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் அப்படியாக இப்படியாக, நான் எப்படி குட்டையில மண் எடுத்து போடுவேன். இது வந்து ஹிந்து மதம், ஹிந்து தர்மம் நம்ம முழுவதுமாக அழிவதற்கு காரணமே இந்த பட்டாங்கு தான். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்த ஒரு நிகழ்வு. நான் வந்து கோயம்புத்தூர் வந்த காலத்துலேருந்து இங்கே ஐயா தாங்கல்கள் எதுவும் இல்லை, பதிகள் எதுவும் இல்லை. நான் வந்து முதல் நாளே போனது வந்து அதாவது வந்து ஒரு பெருமாள் கோயில் அப்படின்னு பெருமாள் தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? பெருமாள் தான் இந்த சீனிவாச பெருமாள் கோயில். அப்போ அந்த எப்பவும் நான் அங்கே தான் போவேன். அந்த வாரம் இல்லை வாரத்துக்கு 2 நாள் எப்படி மனசு சரியில்லாமல் இருக்கும் போதெல்லாம் அங்கே தான் போவேன். அப்போ வந்து அங்கேயே வந்து ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடக்கின்றது. என்னமோ காரணம் என்னென்னா, நான் போகும்போது என்னென்னா, நான் கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த தியானத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ அந்த தீர்த்தம் கொடுக்குறவர் என்ன பண்ணிட்டாரு, என்னையை தாண்டி போயிட்டார். உடனே அவர் பின்னாடி லேசாக தொட்டு என்ன சொன்னேன், ஐயா எனக்கு தீர்த்தம் கொடுங்க அப்படின்டா. கணக்குன்னு கண்ணை முழிச்சு சொன்னேன். உடனே அவர் எங்களெல்லாம் தொடப்படாதுன்னாரு. உண்மையிலே நான் அந்த கையை எனக்கு வந்து அந்த ஆசிட்டில் போட்டு கலகுனா கூட எனக்கு அந்த அழுக்கு போகாது. அவ்வளோ ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. ஒரு மனிதனை தொடுவதற்கு அவன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா வந்து அது ஒரு பாச படைப்பில் ஒரு இதில் வரணும். அவன் என்ன செய்கிறான் இப்படி. அதே போல தான் அந்த கேரளா குருவாயூருக்கு போயிட்டு இருப்பான் அடிக்கடி. அங்கே அப்படியே அந்த சந்தனத்தை தூக்கி வீசுவான், கையில் கூட கொடுக்க மாட்டான். என்னமோ அவனுக்கு இது பட்டிரும் போல இருக்குது. அதுதான் அங்கே அந்த 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 ஊர்களெல்லாம் என்னது ஹிந்து தர்மம் அழிந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இங்கே என்ன சொல்லுகிறான், இந்த பட்டாங்க எல்லாம் சொல்லுகின்றேன், நான் வந்து குட்டையிலெல்லாம் மண் எடுத்து போட மாட்டேன், நான் வந்து குட்டையில் மண் எடுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றான். யாரு? 7வது நிலை சான்றோன், தியானம் செய்பவன், தவம் செய்பவன், தவம் இருப்பவன். அவன் சொல்லுகின்றான், நான் குட்டையில் மண் எடுத்து போட மாட்டேன். இது யாருடைய தப்பு? சோழ மன்னனுடைய தவறா? இது நான் நிறைய பேர் அரிகவாலசேசர் அகஞானம் இல்லாமல் சோழன் தவறு செய்தான், கோளன் என்ற ஒருவன் தான் சொன்னான் அப்படின்னு மோசமாவே சொல்லிட்டு வர்றார். சோழன் சிறந்தவன். நான் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி சொல்றார், சோழன் சிறந்தவன். அண்ணந்த சான்று அழைத்திருந்து கொண்டு வந்து அதாவது தெய்வகல சித்திர மாளிகை சொல்றாங்க, தலைத்திருந்த சான்றோர் சந்தோஷமாக இப்போ வைகதனை அடைக்க வழிபாரும் என்று சந்தோஷமாக நம்பிக்கையாக அவன் சொல்லுகின்றான் அந்த சோழமன். அதையும் சொல்லிட்டு இவர் இப்படி சொல்லுவார், அவங்க கேடு கெட்டவன் கலியன் கொன்னுட்டான் அப்படின்னு. அவனுடைய தர்மம் அது. அவன் வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவன் அரசு தர்மம் அது. அவனுடைய தர்மத்தை தான் அவன் செய்தான். இங்கே பத்திரகாளி சொல்றாங்க, நான் வந்து 12 ஆண்டுகள் அவனுக்கு வந்து அந்த பகல் நரி ஓடக்கு சாபமிட்டேன்னு சொல்றார். அந்த தெய்வ கனிகள் எல்லாம் சாபம் எடுக்கின்றார்கள்.
இல்லையா? ஒரு ஒரு குழந்தை ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்ம கண்டிப்பா சாபம் விடுவாங்க எல்லாருமே. ஆனா வந்து அங்க ஐயா வைகுண்டர் ஒண்ணுமே சொல்லலையே! அவர் ஸ்ரீரங்கத்துல அந்த மனதின் அடியில் கொண்டு சென்று அவர் என்ன செய்தார்? தவம் பள்ளி கொண்டுட்டார். அவரு யாரு இது? இது எங்கே நடக்கின்றது? ஒரு சான்றோனுக்கு நடக்கின்றது. அவன் அங்கே செத்து விட்டான். அவனை கொன்று விட்டார். 2 சான்றோன தான் கொன்னாரு. மீதி 5 பேர் அங்க இருந்தா விடுவாங்களா அவங்க? போருக்கு மாட்டாங்களா? என்னுடைய தம்பியரை கொண்டு போட்டாங்கன்னு சண்டைக்கு மாட்டாங்களா? அவங்க சாகுறது வரைக்கும் சண்டை போடுவாங்களே! உண்மையா இல்லையா? இதான் சத்தியம், இதான் உண்மை. ஒரு சான்றோன் அங்கே வந்து அந்த அந்த சோழன் கொன்று விட்டான். அதான் உண்மை. இத அறிஞ்ச உடனே என்ன செய்யறான்? அவருக்குள்ளாலே அந்த 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 சான்றோனுக்குள்ளாலே பள்ளி கொண்டிருந்த அந்த மகாவிஷ்ணு அங்கே புட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிகள் வெட்டு அங்கே அந்த மண்ணை எடுத்து போடுகின்றார். அணை அடைகின்றது. இது வந்து நம்ம கதைகள்லாம் நிறைய படிப்பு. இதெல்லாம் உண்மை நடந்தது. எப்படி வருகின்றார்? நம்ம இதான் சொன்னோம். இதுக்கு முன்னாடி நம்ம பல டைம் சொல்லியிருக்கிறோம். அது வந்து ஒரு 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 பெண் ஒருத்தர் வந்து கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்துட்டாங்க. அந்த பெண் என்ன செய்கின்றாள்? உருவெடுத்து அங்கே தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக காரை நிறுத்துகின்றாள். இப்ப நடந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நிறுத்துகின்றாள். அவங்க வந்து என்னது அந்த காரை பிரேக் போட்டு நிப்பாட்டும் போது கொஞ்சம் தள்ளி வந்து நின்னுது. அங்க பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அங்க செத்து கிடக்குது. அதே பெண் அங்க எந்த பெண் நின்னு கை காட்டினாலும் அதே பெண் அங்கே செத்து கிடக்கின்றாள். அருகில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கின்றது. அதே போலதான் இங்கே அந்த பகவான் அந்த சான்றோனுக்குள்ளால் இருக்கின்ற அந்த பகவான் என்ன செய்கிறார்? அங்கே வந்து அந்த மக்களை அந்த 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 மக்களை காப்பாற்ற வேண்டும் அந்த அரசனுக்காக அங்கே தோன்றி அவர் குட்டையில் மண் எடுத்து போட்டு சான்றோனுக்காக வரவில்லை. சான்றோன் தான் தவறழைத்து விட்டானே. ஏன் மண் எடுத்து போட்டா இவனுக்கு என்ன? நான் ஐஏஎஸ் கலெக்டரா இருக்கிறேன், நான் மண்ணை கையில எடுக்க மாட்டேன், நான் மண் வெட்டி எடுத்து பிடிக்க மாட்டேன்னா இதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். நான் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கிறேன், நான் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறேன், நான் எப்படி குட்டையில மண் எடுத்து போடுவேன்? குட்டையில மண் எடுத்து சுமக்க முடியுமா என்னால? இதுதான் வந்து வாழ்க்கையில் நமக்கு பெரிய ஒரு படிப்பினை இங்கே பகவான் சொல்லுகின்றார். நீ எவ்வளவு தவம் ஏற்றுபவனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு ஒரு தன்னிலை அடைந்தவனாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு அதான் சொன்னார் புத்தர். இதெல்லாம் புத்தரோட விஷயத்தில் நான் நிறைய விஷயத்துல கத்துட்டுங்க. அதான் அவர் என்ன செய்கிறார்? யார் ஒருவர் அங்கே இந்த ஞானத்தை தேடுகின்றானோ, அந்த அறிவை இறைவன் எங்கே இந்த அந்த அந்த தேடுகின்ற எண்ணம் ஒருவனுக்கு இருக்கின்றதோ அங்கே இவர் சென்று விடுவாராம். எவ்வளவு மைல் நடந்தனாலும் போயிடுவாராம். இவெல்லாம் நம்ம கார்ல எல்லாம் போயிடுவோம். அப்ப எல்லாம் நடந்துதான் செல்லணும். போயிடுவாராம். அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அந்த மனிதனுக்கு இறைவன் என்றால் நமக்குள்ளால் தான் இருக்கின்றான், நீ தியானம் செய் அப்படின்றத அவர் சொல்லிட்டு வருவாராம். அவ்வளோ ஒரு நடந்து சென்று சொன்னார் கஷ்டப்பட்டு. அதே போல இங்கே நம்ம இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நான் இன்னைக்கு உண்மையிலேயே அந்த காசு கோயில்ல கொண்டு போய் மக்கள் கஷ்டப்பட்டு போடுற காசு எடுத்து வாழ்றவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும் பார்த்தாலே. ஏன்னா வந்து இவ்வளவு ஒரு தன்மையை கடவுள் தந்திருக்கின்றான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை இறைவன் தந்திருக்கின்றான். நமக்கு அந்த அந்த இதே இடத்தை தந்திருக்கின்றான். அப்ப நம்ம அதை சரியாக கொண்டு செல்ல வேண்டாமா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு அதே போல தான் இந்த சான்றோன் என்ன செய்கின்றான்? இது எல்லாமே சான்றோன் அங்கே செய்த சவுறு போலதான் இந்த உயர்ந்த மனிதர்கள் நிறைய பேர் தவறை செய்கின்றார்கள். அங்கே செய்த உடனே என்ன ஆகின்றது? அந்த கரிகால் சோழன் அவனை கொண்டாடு. அவனுடைய ஒரு ஜென்மம் முடிந்தது. சான்றோனின் அடுத்த ஜென்மத்தில் அவன் அடுத்ததாக பிறப்பான். நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்பொழுது இங்கே அந்த சான்றோனை அந்த கரிகால் சோழன் கொண்டு விட்டான். உடனே பகவான் வந்து என்ன செய்கின்ற? அவனுக்குள்ளால் இருக்கின்ற ஐம்புலனில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு அங்கே ஒரு ஒரு உருவாக எடுத்து அவனுக்கு வந்து என்ன செய்கின்றார்? அந்த குட்டையில் மண் எடுத்து போட்டு விட்டுக்கு நம்ம மண் சுமந்ததெல்லாம் கதை சிவபெருமான்னு சொல்றோம். எல்லாம் சிவபெருமான் மகாவிஷ்ணு எல்லாரும் ஒரே ஆளு தான். என்ன செய்கின்றார்? வந்து அங்கே அந்த மண் எடுத்து போடுகின்றார். அந்த அணை அடைகின்றது. அங்கே அவன் சந்தோஷமாக செல்லுகின்றான். இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ ஒரு விஷயங்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா? இல்லையா? அதாவது இது என்னன்னா ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியது. நாம் வந்து ஏதாவது இப்போ நம்மளை வந்து திடீர்னு இங்கே ஒரு போர் வந்துச்சு, நாட்டை காப்பாற்றணும், நீங்கள் வந்து இங்கே எல்லாரும் போய்த்தாங்கன்னு நம்ம கண்டிப்பாக சென்று தான் ஆகணும். நான் வரமாட்டேன், நான் வந்து தியானம் பண்ணுறவன் தவம் செய்கிறவன், நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எல்லாம் நாம் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டுறாங்க. ரொம்ப கவனமா இது ஒரு மனிதனுக்குள் நடக்கின்றது. இங்க வெளியே என்ன நினைக்கவே ஒரு மனிதனுக்குள் இத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றது பார்ப்போம்.